ஒன்று பழைய காயங்கள், துன்ப அனுபவங்கள், முன்பே யாராவது துரோகம் செய்திருந்தால், ஏமாற்றியிருந்தால், மனம் மீண்டும் நம்ப பயப்படும். மனம் நினைக்கும், மீண்டும் அதே வழி வரக்கூடாது. 2 அதிகமான யோசனை, ஓவர் திங்கிங். மனம் அதிகமாக பகுப்பாய்வு செய்தால் எதையும் நம்ப முடியாமல் போகிறது. எதிலும் சந்தேகம்தான் முதல் பதில். 3 நம்மை நாமே குறைவாக மதிப்பது, லோ செல்ஃப் வொர்த். உன்னை நம்பாத மனம் மற்றவர்களையும் நம்ப முடியாது, நல்லது எனக்காக நடக்குமா என்ற எண்ணம். 4 பாதுகாப்பு உணர்வு, செல்ஃப் ப்ரொடெக்ஷன். மனம் ஒரு ஷீல்ட் போல் செயல்படும். எதையும் நம்பினால் நாம் பலவீனமாகி விடுவோம் என மனம் பயப்படும். 5 கடந்த கால தோல்விகள், ஒரு வேளை தோல்வியடைந்தால் மீண்டும் முயற்சி செய்ய மனம் நம்ப மறுக்கும். இதுவும் சரியாக போகாது என்ற நெகட்டிவ் மெமரி ஆட்டோமேட்டிக்காக வரும். 6 சுற்றியுள்ளவர்களின் நச்சு வார்த்தைகள். எப்போதும் நெகட்டிவாக பேசும் குடும்பம், நண்பர்கள் மனத்தின் நம்பிக்கையை உடைக்கும். 7 மிகுந்த எதிர்பார்ப்பு, உயர்ந்த எதிர்பார்ப்பு, மிகுந்த ஏமாற்றங்கள். அதனால் மனம் ஆட்டோமேட்டிக்லி ஐ டோன்ட் ட்ரஸ்ட் மோடுக்கு போகும். 8 புதியதை நம்பும் பயம். புதிய விஷயம் என்றால் மனித மனம் எப்போதும் சற்று எதிர்ப்பு காட்டும் பழக்கம் இல்லாதது. பயம் நம்ப மறைவு. 9 ஆழமான மன அழுத்தம், பயம். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அதிகரித்தால் மனம் எந்த பொதுவான விஷயத்தையும் நம்பாது. மனம் சர்வைவல் மோடுக்கு போகிறது. மனம் எதையும் நம்ப மறைக்கும் போது அது பலவீனம் அல்ல, அது ஒரு பாதுகாப்பு அமைப்பு. நீ சரியான வழியில் செல்ல ஆரம்பித்தால் மனம் மீண்டும் நம்ப கற்றுக்கொள்கிறது. நல்லதை செய், எந்த பயமும் வேண்டாம். முருகன் உன்னை காக்கிறார், காணாமல் ஆனால் உறுதியாக. ஓம் சரவணபவ.